பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டிரான்ஸ்பிளான்ட். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 32 ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு. அதில் 29 ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னா பைலாட்ரல், 2 கையும் இல்லாதவங்களுக்கு. ஸோ அமௌண்ட் ஆஃப் த ஒர்க் ரெக்வயர்ட் ஃபார் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் மச் ஹையர். ஸோ ஒரு பெரிய டீம் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். இப்போ ரீசெண்டில் இந்த லாஸ்ட் மந்த் வி டிட் 2 ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு இன் அ மேட்டர் ஆஃப் 10 days. ஒருத்தருக்கு வந்து 2 கையும் இல்லை, அவர் வந்து ஒரு வெடி விபத்தில் 2 கையும் போயிருச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து திருச்சிலேருந்து ஒருத்தர் ஹேண்ட் டொனேட் பண்ணாங்க. ஸோ வி ப்ராட் இன் ஃப்ளைட் அண்ட் வி டிரான்ஸ்பிளான்டட் த ஹேண்ட் டு ஹிம். அதுக்கப்புறம் கரெக்டாக 10 நாளில் இன்னொருத்தருக்கு அதே மாதிரி ஒரு கை ஈரோட்லேருந்து கொடுத்தாங்க. ஸோ அவருக்கு வந்து சிங்கிள் ஹேண்ட். ஸோ அவர் சிங்கிள் ஹேண்ட் ஹார்வெஸ்ட் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த 2வது பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல், ஒரு 18 year ஃபீமேல் அவங்க டொனேட் பண்ணாங்க. அந்த ஹேண்டை வந்து இவங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணோம். ஃபஸ்ட்டு சர்ஜரி பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி இட் இன்வால்வ் அரௌண்ட் 20 surgeons அண்ட் 16 hours ஆச்சு. செகண்ட் சர்ஜரி அரௌண்ட் ஒரு 14 surgeons இருந்தோம். இட் ரெக்வயர்ட் அரௌண்ட் 14 hours. இது ஹேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து இம்மிடியட்டாக நம்மளுக்கு 100% ஃபங்க்ஷன் வராது. ஸோ தே ஹாவ் டு கோ டு ஃபிசியோதெரப்பி. இனிஷியலாக மினிமல் மூமெண்ட்ஸ் இருக்கும். தென் தே கோ டு ஃபிசியோதெரப்பி ஃபார் மினிமம் ஆஃப் 3 to 6 months. ஃபிசியோதெரப்பி பண்ணி தென் தே வில் கெட் த ரீகெயின் த மூமெண்ட்ஸ். பேசிக்கலி இதோட கான்செப்ட் என்னென்னா அவங்க வேலையை அவங்க பார்க்குற மாதிரி வராது. ஸோ அந்த தே வில் பி ஏபிள் டு இண்டிபெண்டன்ட்லி ஏபிள் டு டூ தேர் ஒர்க். அவங்களோட வாழ்க்கை தரம், அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு டிரான்ஸ்பிளான்ட். மற்ற டிரான்ஸ்பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் சேவிங். இப்போ அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட். பட் இது வந்து ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற டிரான்ஸ்பிளான்ட். குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள உள்ள டிரான்ஸ்பிளான்ட். அவங்களால நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவர் சொல்லியிருந்தார். அதாவது அவர் 24 வயசு, அவருக்கு சட்டை போடுறது குளிப்பாட்டுறதுலாம் அவங்க அம்மா தான். அந்த மாதிரி இருக்கிறவர் இன்றைக்கி அவராகவே தானாக ட்ரெஸ் மாட்டி தானாக குளிச்சுட்டு போகிறார். இந்த கை மாற்றதுனால இன்றைக்கி கார் ஓட்டுறாரு. ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை ஒரு நார்மலாக கொண்டு வரது தான் இந்த ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெர் இயர் அரௌண்ட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டரில் வந்து அரௌண்ட் 5 lakh டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுது. பட் டொனேஷன் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி லாஸ்ட் இயர் 2023 அரௌண்ட் 3000 டிரான்ஸ்பிளான்ட்ஸ் தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கெடாவர் ப்ரோக்ராமில் நடக்கிறதுக்கு. ஸோ அரௌண்ட் 2 to 3% மட்டும்தான் டொனேட் பண்ணுறாங்க. அதாவது ரஃப்லி டொனேஷன் ஃபிகர் பார்த்தோன்னா 1 per million, அதாவது 10 லட்சம் பேரில் ஒருத்தர் தான் டொனேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் கம்பேர் பண்ணி இட்ஸ் வெரி லோ ஃபிகர். ஸோ மக்களோட அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா தென் திஸ் வில் ஃபர்தர் இன்க்ரீஸ் அண்ட் வி கேன் சேவ் மோர் லைஃப்ஸ். இந்த மாதிரி நாங்கள் 10 நாளில் 2 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது வந்து ஒன்று வந்து வி ஹேவ் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வி ஹேவ் அ குட் டீம், பெரிய டீம் இருக்குது, பண்ண முடியுது. பட் ஆல்சோ ஐ ஹேவ் டு தேங்க் த கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் த டிரான்ஸ்டான். அவங்களோட ஆக்டிவிட்டினால தான் மக்களுக்கு அவேர்னஸ் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குன்னு தெரிஞ்சு தே ஆர் டொனேட்டிங் த ஹேண்ட். ஸோ வி ஆர் ஏபிள் டு கெட் அ ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் வந்து இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் த கவர்மெண்ட் ஆல்சோ. ஸோ again தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் அ ஃபோர்ஃப்ரண்ட் இன் இன்க்ளூடிங் த டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் இன் த சிஎம் ஹெல்த் ஸ்கீம். ஸோ அதே மாதிரி நம்ம ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் இது வரைக்கும் இல்லை, அதுக்கும் நாங்கள் ப்ரொபோசல் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இந்த இதையும் இந்த கவர்மெண்ட் சிஎம் ஸ்கீமில் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு சொல்லி வி ஆர் கோயிங் டு ஆஸ்க் தெம் ஸோ தட் மோர் பீப்புள் வில் பி பெனிஃபிட்டட். ஸோ அதாவது ஒரு கை அவங்க கை இல்லாமல் இருக்கு, கையை வந்து ஏதாவது ஒரு இதில் லாஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து மோஸ்ட்லி பிறவிலே ஒருத்தங்களுக்கு கை இல்லைன்னா இதை நாங்கள் பண்ணுறது இல்லை. சப்போஸ் 1 விரல் 2 விரல் போகிறவங்களுக்கும் இந்த ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் 1 விரல் இல்லைனா 2 விரல் இல்லைன்னா அவங்களுக்கும் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கெலாம் வேறு ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃபுல் கை ஒருத்தங்களுக்கு இல்லை அந்த மாதிரி இருந்தால் ஒன்று. அண்ட் டாமினன்ட் ஹேண்ட், இப்போ சிங்கிள், இப்போ மெஜாரிட்டி ஆஃப் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் சரி வேர்ல்ட்லையும் சரி தே ஆர் டூயிங் மோர் ஆஃப் பைலாட்ரல் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட். பிகாஸ் 2 கை இல்லாதவங்களுக்கு வந்து அவங்களோட நிறைய பேசிக் ஃபங்க்ஷனே செய்ய முடியாது. பட் ஒரு கையில் இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50 to 60% ஃபங்க்ஷன் செய்ய முடியும். பட் சம்டைம்ஸ் டாமினன்ட் ஹேண்ட், அதாவது அவங்களோட மெயினாக அவங்க யூஸ் பண்ணுற எழுதுகிற ஹேண்ட், சாப்பிட்ற ஹேண்டு போகும்பொழுது அவங்களால ஃபங்க்ஷன் அவங்களால நார்மல் வேலையை செய்ய முடியாது. அண்ட் சைக்காலஜிக்கலி தே பிகம் ரொம்ப லோ, they will not be able to perform, அவங்கள வெளியே வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட். ஸோ வி செலக்ட் த பேஷண்ட். இந்த ப்ரொசீஜரோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா சூஸிங் த ரைட் பேஷண்ட், கரெக்டான பேஷண்ட் சூஸ் பண்ணால் இட் வில் பி அ சக்ஸஸ். ஸோ மோஸ்ட் காமன்லி இட்ஸ் அ பைலாட்ரல் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட், 2 கை இல்லாதவங்களுக்கு தான் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் ஹூ ஹவ் லாஸ்ட் தியர் டாமினன்ட் ஹேண்ட், அவங்களுக்கு ப்ராஸ்தட்டிக் பிடிக்கல அப்படிங்கிற போது சிங்கிள் ஹேண்டுக்கும் இது பண்ணலாம். அதாவது டிரான்ஸ்பிளான்ட் இதில் வந்து ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி வாட் வி ஹேவ் டு மேட்ச் இஸ் த இந்த இது பிளட் குரூப் ஷுட் பி மேட்ச்ட். ஓ பாசிட்டிவ்னா உங்களுக்கு ஓ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்னா பி பாசிட்டிவ். பிளட் குரூப் ஷுட் பி மேட்ச்ட். பட் ஜெண்டர் மேட்சிங் தேவையில்லை. அதாவது
மேல் ஹேண்ட் ஃபீமேல் கொடுக்கலாம், ஃபீமேல் ஹேண்ட் மேலுக்கு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரெண்டாவது நாங்கள் பண்ண டிரான்ஸ்பிளான்ட் வந்து இட்ஸ் அ ஃபீமேல் ஹேண்ட் ஈவன் டு அ மேல் பர்சன். ஸோ யூஸ்வலாக மேல் ஹார்மோன் ஆக்ட் ஆகும்போது அவங்களோட ஸ்கின் கலர் அந்த டோன் எல்லாமே வந்து மேல் மாதிரி மாறிடும். ஸோ ஜெண்டர் மாறி கொடுக்கறதுல ப்ராப்ளம் இல்லை. ஏஜ் கம்பேட்டபிலிட்டி ஏஜ் வந்து என்னென்னா அவங்க எந்த லெவலில் நம்ம கொடுக்கும். சப்போஸ் நம்ம ஹேண்டை நம்ம பார்க்கும்போது சப்போஸ் ரொம்ப வயசானவங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப வீக்காக இருந்தாங்கன்னா தென் தட் மே நாட் பி கிவன். எந்த லெவலில் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஜென்ரலாக அது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இந்த ஏஜுக்குள்ளே கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. கை நல்லா இருந்தால் கொடுக்கலாம். நான் இனிஷியல் க்ரைட்டீரியா போடும்போது அதாவது 60 வயசு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரஃபாக ஒரு கைட்லைன் இருந்துச்சு. நான் இங்கே இப்போ பண்ண பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்த டோனார் வந்து 65 வயசு. பட் ஹீஸ் அ மேனுவல் லேபர். கை அவ்வளோ ஒரு 20 வயசு பையனோட ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கை. அவர் கையை பார்க்கும் பொழுது அவ்வளோ. ஸோ அவருக்கு 65 வயசு பையன் இதை தான் அவருக்கு வச்சுருக்கோம். மசில் வாஸ் வெரி குட். ஸோ அதனால் ப்ராப்ளம் எது கிடையாது. ஏஜ் கிரைட்டீரியா இஸ் நாட் அ ப்ராப்ளம். இல்லை ப்ரைவேட்லேயும் இப்போதைக்கு இல்லை. ப்ராப்ளம் இப்போ ஏன்னா நாங்கள் பண்ண 2 பேருக்குமே வந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. ஸோ ப்ரைவேட் இன்சூரன்ஸ் நம்ம இன்னும் பண்ணால் தான் தெரியும். பட் இப்போ வரைக்கும் ஆப்வியஸாக அவங்க ஆட் பண்ணதில்லை. மினிமம் அதாவது இதில் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அவங்க எந்த லெவலில் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அதை வச்சு தான் அவங்க மூவ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 பேருக்குமே வந்து நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் ஒரு 3 to 6 months they will be able to gain around 70 to 80% of their function. சப்போஸ் மேலே இந்த லெவலில் வந்துச்சுன்னா மினிமம் ஒரு 6 months to 1 year. இங்கே இந்த லெவலில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இங்கே ஷோல்டர் லெவலில் கூட பண்ணலாம். இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. 1.5 வருஷம் வரைக்கும் ஆகும். அப்ராக்சிமேட்லி 25 lakhs ஆகுது. அது லைஃப் லாங்காக இம்யூனோ சப்ரஷன் மெடிக்கல் எனி டிரான்ஸ்பிளான்ட் இந்த பாடி வேறு ஒரு ஆர்கன் நம்ம வைக்கும்போது பாடி அது ட்ரை டு ரிஜெக்ட். நம்ம பாடி அதை அக்செப்ட் பண்ணணும்னா வி ஹேவ் டு கண்டினியூ த இம்யூனோ சப்ரஷன் தட் லைஃப் லாங். இனிஷியல் 3 monthsக்கு ஹை டோஸில் கொடுப்போம். அப்புறம் 3 monthsக்கு அப்புறம் அந்த டோஸ் வந்து மெயின்டெனன்ஸ் டோஸுமோ அதை கம்மி பண்ணிடும். அந்த ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மெயினாக அந்த இம்யூனோ சப்ரஷன் பார்க்குறது வந்து அவங்க நெஃப்ராலஜிஸ்ட் தான் பார்க்குறாங்க. இங்கே எல்லாம் டாக்டர் சங்கநிதின்னு இருக்காங்க. அவங்க தான் அந்த இம்யூனோ சப்ரஷன் மெடிக்கல் பார்க்குறாங்க. 3,000 to 5,000 ஆகும் சார். 2 types of immunosuppressants யூஸ் பண்ணுவோம். ஒன்று டாக்ரோலிமஸ்னு ஒன்று சிஎன்ஐ குரூப் ஆஃப் ட்ரக்ஸ்னு, இன்னொன்று மைக்கோஃபின்மேப் எம்எம்எஃப்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ரெண்டும் சேர்த்து அப்புறம் 3,000 to 5,000 ஆகும். இதில் இன்னொரு தமிழ்நாட்டில் இன்னொரு இதுனா நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண டிரான்ஸ்பிளான்ட் இங்கே பண்ணியிருக்கோம். வெங்கடேஷன் ஒருத்தருக்கு பண்ணியிருந்தோம். கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தேர் கிவிங் சப்ளையில் வந்து ஸ்பெஷல் ஆர்டர் ஒன்று போட்டு ப்ரைவேட்டில் பண்ண டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கவர்மெண்ட்டில் வந்து ஃப்ரீயாக மெடிசன் சப்ளை பண்ணாங்க. ஸோ மெடிசனுக்கு அவங்க ஒரி பண்ண தேவை. அடுத்த பண்ண பேஷண்ட்ஸ்க்குமே நாங்கள் கவர்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அகைன் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஃபோர் ஃப்ரண்ட். ஐ ஹேவ் டு தேங்க் த கவர்மெண்ட். தேர் ஏபிள் டு சப்ளை மெடிசன் ப்ரைவேட்டில் பண்ண பேஷண்ட்ஸுக்குமே. ஏன்னா ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஒன் ஆஃப் த ரேர் இன் த கண்ட்ரி. ஸோ அது தே ஆர் ரெகக்னைஸ் அந்த ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து அதை ஃப்ரீயாக பண்ணுறாங்க. டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு இன்னும் ஆட் பண்ணல. பட் மெடிசன் தேர் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பேஷண்ட் கொடுத்தா அந்த 2 பேஷண்ட்க்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆர்டர் மாதிரி போட சொன்னாங்க. அது போய் போட்டு தே கேவ். ஆந்திராவில் இது வரைக்கும் பண்ணலைங்க. கேரளாவில் பண்ணியிருக்காங்க, பாம்பேயில் பண்ணியிருக்காங்க. இல்லை இது ஆர்கன் எல்லாமே கவர்மெண்ட்டில் தான் வந்திருக்கும். பட் இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் குளோபல் அங்கே இருக்க கிளினிக்கல் ஹாஸ்பிட்டலே பண்ணியிருக்கோம். எங்கள் குரூப் ஹாஸ்பிட்டல் இல்லை அங்கேயே வந்து கவர்மெண்ட் இது வந்து இல்லை, ப்ரைவேட்டில் தான் பே பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் வந்து பே பண்ணல. இன்ஃபேக்ட் மும்பையில் நடந்த ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் அதாவது மும்பையில் நடந்த ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஆர்கன் வந்து இங்கே ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இங்கே ஒருத்தங்க டொனேட் பண்ணாங்க. நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலில் டொனேட் பண்ண ஹேண்டை இங்கேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் மும்பையில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் இன் மும்பை. அதாவது அகைன் இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம எந்த லெவலில் ஜாயின் பண்ணுறோம். அரௌண்ட் 6 to 8 hours இஸ் த குட் டைம் டு டூ இட் சார். ஏன்னா எல்லாமே வந்து இப்போ ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். ஹார்வெஸ்ட் பண்ணி ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அரௌண்ட் 6 to 8 hours இஸ் a குட் டைம் டு டூ த ப்ரொசீஜர். 6 times வந்து 6 to 8 hours பிளட் ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மற்ற ஸ்ட்ரக்சர்லாம் ஜாயின் பண்ணுவோம். பிளட் ஃப்ளோ எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு மற்ற இந்த தசை நரம்பு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் பண்ணுவோம். சரி, இவங்க 2 பேருமே வந்து மூளைச்சாவு அடைந்தவங்களோட கை கொடுத்துருக்கீங்களா? எதுங்க புரியல. இப்போ இவங்க 2 பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்களா? இவங்க வந்து மூளைச்சாவு ஆமாம் ஆமாம் 2 பேரும் உடல் தானம் பண்ணுறவங்க கிட்ட இருந்து எடுத்து பண்ணலாம் இல்லைங்களா? அதான் உடல் தானங்கிறது வந்து மூளைச்சாவுங்கிறது வந்து என்னன்னா அவங்க பிரெயின் மட்டும் பிரெயின் டெட், மற்ற ஆர்கன் எல்லாம் ஃபங்க்ஷனாகவும் இது இருக்காங்க. பட் உடல் தானங்கிறது வந்து அவங்க டெட் ஆனது பிறகு அவங்க இதை வந்து காலேஜுக்கு அந்த அதுலேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா பேஷண்ட் வந்து உயிரோடு இருக்கும், ஹார்ட் பீட் இருக்கும்போது தான் அந்த ஹேண்டை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஹார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை அவருக்குள்ள எடுக்கலான்ற மாதிரி இந்த கை இறந்த கை வந்து என்னென்ன ப்ராப்ளம்னா கையில் வந்து முதலே சொல்லியிருந்தேன், காம்போசிட் ஆர்கன் மல்டிபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால
இந்த இஸ்கிமியா டைமை, அதாவது அந்த எவ்வளோ நம்ம பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆனதுலேருந்து எவ்வளோ ஏர்லியாக பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் ரேட் இஸ் பெட்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹார்ட் நின்ன பிறகுனா டைம் வி வில் வேஸ்டிங் டைம் இன் இட், அதுக்கப்புறம் அவங்களோட ஹார்வெஸ்ட் பண்ணுறது. பட் ஹார்ட் பீட்னா நம்ம